எவனும் வந்து என்னைய கொண்டாட ஏன் நான் சொல்றதா நீங்க கேட்கணும். உனக்கு எவன பிடிச்சிருக்கோ அவன் குண்டிக்கு பிறத்த நீ போ. எவனும் வேண்டான்னு சொல்லல. சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ். வலிமைக்கு எல்லாவனும் ஊர் ஃபுல்லா அலைஞ்சிட்டு தானே இருந்தீங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன் இப்ப இருக்கா? எல்லாமே டோட்டலா மாறிருச்சு இப்ப 2 படமா. துணிவுக்கு அப்புறம் டோட்டலா எல்லாமே மாறிருச்சு. அவங்களே ஒரு செட் ஆஃப்க்கு அப்புறம் மாறுறாங்க. ஆனா இவனுங்க பண்றதுக்கு பார்த்தா உண்மையிலேயே அவரு எல்லாத்தையுமே டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு தூர போற மாரி இவனுங்க பண்றானுங்க. அவரு எப்பவும் சொல்ட்டாரு. பிடிச்சிருந்தா என் படத்த பாரு. இல்லன்னா தூர போயிரு அப்படின்னு இருக்காரு. நான் அதத்தான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணேன். இவனுங்க அத சொல்லதுக்கு நீ யாரு? புண்ட கேட்கறதுக்கு நீ யாரு? ஏன் சார் ஏன் ஃப்ரீடம், ஏன் கமெண்ட், ஏன் ட்வீட் நான் போடுறேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் இதுல வந்து ஏன் கதறிக்கிட்டு இருக்க? பிடிக்கலன்னா போ, தூர போ. உன்னை எவனும் வந்து இங்க உட்காந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்க சொல்லல. இப்பவும் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். அவரை தப்பா பேசினவன் எவனா இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டோம். நாங்க ஆஃப்லைன்ல சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க. ஓப்பனா சொல்றேன். மதுரை டீமு, நாங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க சென்னை ஆகட்டும், எல்லா ஆஃப்லைன் டீமும் ஒண்ணு சேர்ந்தோன்னு வச்சுக்கங்க. ஒவ்வொருத்தனை தேடி வந்து சொல்ல விரும்பல. வார்த்தையை பார்த்து விடுங்க. சும்மா போன் இருக்கு, நெட்டு கார்டு இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்க. ஒருத்தனை பிடிச்சு வெளுத்துட்டோம்னு வச்சுக்கேன், இருக்கிற அவ்வளவு பேரும் அமைதியாயிருவீங்க. ஓப்பனா தான் சொல்றேன். இந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றது, அவர் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு சும்மா வந்துகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பாக்குறத இதோட இது நான் இன்னைக்கு உண்மையிலேயே சீரியஸா தான் ட்வீட் போட்டேன். இதுக்கு முன்னக்கூட்டி டிராக்கர்ஸுங்க பேர்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்தானுங்க. டிராக்கர்ஸுங்க பேர்ல சும்மா சும்மா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கறது. அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு ஒரு படம் நடிக்கிறான். சும்மா பேருக்கு ஒரு ரூம் மைத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லை. உனக்கு பிடிக்கலையா உனக்குள்ள வச்சுக்கோ. வெளியில ஏன் சொல்ற? நீ டிராக்கர் ஆயிரு எவனாரு, அது எங்களுக்கு தேவையில்லை. எத்தனை பேருடைய எஃபோர்ட் இதுல கஷ்டமாகுது. ஒரு ஆக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், எவ்வளவு பேருடைய எஃபோர்ட், எவ்வளவு பேருடைய உழைப்பு வீணாகுது நீ போடுற ஒரு சின்ன வார்த்தையால. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, பாக்குறவன் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். காரை ஓட்ட சொல்லுங்க, ரிட்டையர் ஆக சொல்லுங்க. ஏன் மயிறு உனக்காண்டி அவர் கார் ஓட்டல, உனக்காண்டி படம் நடிக்கல. அவருடைய அவருடைய இது அவர் ட்ராக்ல அவர் போய்கிட்டு இருக்காரு. உனக்கு பிடிக்கலையா? சிவகார்த்திகேயனை பிடிச்சிருக்கா? சாரி நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பல. யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பின்னாடி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சும்மா சும்மா நேத்து வந்த படம் 300 கோடி அடிச்சிருச்சு, 400 கோடி. நீ பாத்தியா உட்காந்து 300 கோடி 400 கோடின்னு? என்னமோ உட்காந்து எல்லாத்தையும் பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி 300 கோடி அடிச்சது, 400 கோடி அடிச்சது, அது அடிச்சது. இன்னும் 4 வருஷம் கழிச்சு வந்து ஒருத்தன் முக்கிக்கிட்டு இருப்பான். என் படம் எனக்கு லாஸ் ஆயிருச்சு, 80 கோடி நஷ்டம், 50 கோடி நஷ்டம்ட்டு வருவானுங்க. அன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னைக்குமே பேசின வார்த்தைகளை ரிட்டர்ன் எடுக்க முடியாது. எல்லாம் நெகட்டிவ் பண்ணிட்டு இப்ப டீசருடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டாடத்தானே செய்றீங்க. பா அதாவது உனக்கு இப்பவும் சொல்றேன். யாரையும் இங்க வற்புறுத்தி, யாரையும் இங்க இது பண்ணி இருக்க சொல்லல. ஈவன் என்னுடைய குளோசஸ்ட் சர்க்கிள் கூட இன்னைக்கு நான் சொல்றத புரிஞ்சுக்கல. என்னையா நீ இப்படி பேசுற? நம்ம தானேயா உட்காந்து உட்காந்து விடிய விடிய டேக் போட்டோம். நம்ம தானேயா விடிய விடிய உட்காந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு. நான் அதெல்லாம் குறையே சொல்லல. நீ பிடிச்சது இருந்த வச்ச. உனக்கும் அஜித்துங்கிற நேம வச்சு என்ன அஜித்தை பத்தி தெரியும். எனக்கும் அஜித்தை பத்தி தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டெப்புக்கு மேல போகையில அது அவர் பக்கமே திரும்புனா, நீயும் நானும் யாரு? அண்ணன் தம்பியா? நீ ஒரு ஊர்ல இருக்க, நீ சென்னையில இருக்கன்னா, நான் திருநெல்வேலியில இருக்கேன். சென்னையில இருக்கணும், திருநெல்வேலிக்கு இருக்கணும், என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்? இவரை வச்சுதானே ஒண்ணு சேர்ந்தீங்க. இப்ப அவரே வச்சு நீங்க உங்களுக்குள்ள ஒரு சர்க்கிளை உருவாக்கிக்கிட்டு அவர் பக்கமே நெகட்டிவா திருப்புனீங்கன்னா என்ன இது? இது எனக்கு சொல்ல தெரியல. அதனால பார்த்து படம் வருது. படம் ஏப்ரல் 10. இந்த சும்மா சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு 3 பேர் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அது அப்படி ஆம்ல, இது இப்படி ஆம்ல, இந்த இது வருது, அந்த இது வருதுன்னா அவனை நம்பன்னா நம்பிக்கோ. நான் எத்தனையோ நான் ஸ்பேஸ்லாம் அடிக்கடி வரல. நல்லா கேட்கணும். ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு நான் சொல்றேன். விடாமுயற்சி படம் வந்துச்சு. சரி ஓகே. நான் அதுக்கு நெறைய எக்ஸ்பிளைன் குடுத்துட்டேன். அது வந்து ஒரு மிக்ஸட் ரிவ்யூஸ்ல வந்த படம். ஸோ, அத நான் அக்செப்ட் நானும் பண்ணிக்கிறேன். இது குட் பேட் அக்லி எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபேன் பாய் உடைய படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அது அவ்வளோ தூரம் அதாவது டைட்டில் கார்டு விட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன குறை வச்சானுங்க? என்ன உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணதுல குறை இருந்துச்சு அதுல? ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும், செகண்ட் லுக் ஆகட்டும், தேர்ட் லுக் ஆகட்டும், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக் ஆகட்டும், படம் வரதுக்கு முன்னக்கூட்டி இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா, படம் வந்ததுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் அஃபிஷியலா வரும்போது எவ்வளோ தூரம் இருக்கும்? யாருக்காட்ட கேரக்டர் ரிவ்யூ போஸ்டர் இந்த அளவுக்கு விட்டுருக்கானுங்களா? கொஞ்சமாட்டி ஏதாட்டி யோசிச்சு பார்த்தீங்களா? இப்ப 2 நாளைக்கு முன்னக்கூட்டி ஜிவி பிரகாஷுக்குலாம் எதுக்குடா விளம்பரம் பண்றீங்க அப்படின்னு. ஜிவி பிரகாஷுக்கு விளம்பரம் பண்றீங்கன்னா நல்லா கேட்கணும்.
அதோடைய அர்த்தம் என்னன்னு நான் சொல்லிக்கிறேன். ஆன் போர்டுன்னு சொல்றீங்களா? ஆன் போர்டு எதுக்காண்டி குடுக்குறாங்கன்னா, இது இருக்குது. இவ்வளவு கேஷ் அண்ட் க்ரூ இருக்குது. யாருக்குமே இந்த படத்துல என்னென்ன யார் யார் இருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியுமா? 1, 2 பிக்க வச்சுக்கிட்டு இவங்க இருக்காங்கன்னு மட்டும் தான் தெரியும். டிஎஸ்பி இருக்காருன்னு சொல்றீங்க. டிஎஸ்பி அவுட்டு. ஜிவி பிரகாஷ் உள்ள. டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்தான். அவர் கைக்கு வந்துருச்சு. ஸோ அவர ப்ரமோஷன் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஜிவி பிரகாஷுக்கு இருக்காருன்னு தெரியும். அவருக்கு ஏன் ஆன் போர்டுன்னு கேட்குறீங்க? அப்ப அத அவங்க தானே விளம்பரப்படுத்தி ஆகணும். அதாவது ஒரு இது வரலன்னு சொல்றீங்க. வந்தா ஏன் வந்துச்சுன்னு கேட்குறீங்க. இதுக்கெல்லாம் யார் கேட்டா அப்படின்னு. வலிமை டைமிங்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். ஒவ்வொருத்தரும் அப்டேட் கேட்டு ஒவ்வொருத்தன் பின்னாடியா சுத்திட்டு இருந்தீங்க. ஆஃப்டர் துணிவு டோட்டலா எல்லாத்தையும் நல்லா கேட்கணும். நம்மளுடைய எமோஷன் என்ன, ஒரு ஃபேன்ஸ் என்னென்ன எதிர்பார்க்குறான் எல்லாத்தையுமே அவங்க பக்கம் சொல்லி புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாத்திட்டு வரோம். அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்படி இப்படி பண்ணா நல்லா இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட லெவல தாண்டி போகையில உங்களுக்கு வந்துட்டு டெய்லி அப்டேட் குடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நல்லா கேட்கணும். ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பெரிய பெரிய அப்டேட் ஒரு 5ஓ 6ஓ தான் இருக்கும். இந்த 45 நாள்ல அந்த 6 அப்டேட்டையும் விட்டுட்டு அவங்க போக முடியாது. சொல்றது புரியுதா? வாயில வச்சுக்கிட்டு. டயத்துக்கு தான் விட முடியும். ஒவ்வொரு இதுக்கும் டயத்துக்கு தான் விட முடியும். இன்னும் 35 நாள், 45 நாள் இருக்கு படத்துக்கு. குறைஞ்சது 1 மாசத்துக்கு மேல இருக்கு. டீசர் இந்த மந்த் எண்டுன்னு புரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தே அவர் ராகுல் சாரே போட்டு விட்டுருக்காரு. அப்படி இருந்தும் இன்னும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல இருந்தே சொல்லியாச்சு இந்த மந்த் எண்டு அப்படின்ட்டு. இதுக்கு மேல என்ன அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வேணும்? வருதுன்னு தெரியும். வந்தா கொண்டாட போறீங்க. வரலன்னா அமைதியா இருக்க போறீங்க. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டி இருக்குன்னு கேட்கிறேன். கொஞ்சமாட்டு மெச்சூரிட்டியா நடந்துக்க புரிஞ்சுக்கோங்க. சொல்றது புரியுதா? ஆன்லைன்ல 4 பேர் மூஞ்சி தெரியாம போட்டுட்டா அது பெருசாகாதுன்னு. ஆன்லைன்ல நெறைய பிரச்சனையாயி ஆஃப்லைன் வரைக்கும் போய் வீடு புகுந்து பிரச்சனை பண்ணவங்கலாம் இருக்காங்க. பண்ணுனவங்களும், பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதனால சும்மா பேசிட்டா எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிலாம் நெனைக்காதீங்க. நான் என்ன பேசுனதுக்காண்டியோ, இதுக்காண்டியோ நான் சொல்லல. நீ யார வேணாலும் பேசிக்கோ. நீ யார வேணாலும் பேசிக்கோ. உன்னுடைய நெகட்டிவ, உன்னுடைய ஒரு எமோஷன அவர் பக்கம் திணிக்காத. ஒருத்தன் போட்டிருக்கான் கமெண்ட்ல, நாங்க ரூ. 200 குடுத்து படம் பார்த்தா தானே அவருக்கு மரியாதைன்னு. உன்னை எந்த மயிராண்டியும் படம் பார்க்க சொல்லல. உன் ரூ. 200 நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இங்க வந்து தியேட்டர்ல குடுத்து நீ படம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு அவர பிடிக்கலையா? உனக்கு எவன பிடிச்சிருக்கோ அவன் படத்த போய் பாரு. ரொம்ப ஒரு ஒரு லெவல மீறி போய்க்கிட்டு இருக்கு எல்லாமே. சீரியஸா தான் சொல்றேன். பேசுறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. எல்லாத்தையுமே எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் இவ்வளவு தூரம் இருக்காருன்னா உங்களுக்காண்டி தான் இருக்காரு. ஏன் ட்ராக்ல வந்துட்டு 3 பிரைஸ் அடிக்கும் போதெல்லாம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து கொண்டாடுனீங்க? இப்ப கார் ஓட்டுறாரு, மயிர புடுங்குறாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. இதெல்லாம் எதுக்கு? தெரியாம தான் கேட்கிறேன். துபாயில கார் ரேஸ்ல 3 பிரைஸ் அடிக்கும்போது என் தலைவன்டா, அதுன்டா, இதுடா அப்படின்னு ட்வீட் போட்டோம்லாம் இப்ப என்ன மயித்துக்கு கார் ஓட்டப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது அவருடைய ஒரு ட்ராக் அவர் போய்க்கிட்டு இருக்காரு. உன்னோட ட்ராக் என்னவோ அத மட்டும் நீ பாரு. உனக்கு பிடிக்கலையா தூர போ. அவ்வளவுதான். இல்ல புடிச்சிருக்கா சத்தம் அண்ணே கட்டாம இரு. அண்ணே ஒரு பாயிண்ட். பத்மபூஷன் அஜித்குமார் பயோல வச்சிருக்கானுங்க அந்த புண்டகம் அவனுங்க. அதையும் கொஞ்சம் நல்லா கேட்டு விட்டீங்கன்னா என் மனசு ஆறுதலா ப்ரோ இருக்கும். நான் அதை வேற யாரையுமே பயோல இண்டிவிஜுவலா வச்சிருக்கானுங்க. பேச விரும்பல ப்ரோ. நான் பொதுவாவே இல்ல எல்லாத்தையும் ப்ரோ, சொல்றேன். திட்டுறவங்க எல்லாரும் வச்சிருக்கானுங்க. திட்டுறவங்க எல்லாரும் அதை நான் ஓப்பனா வச்சிருக்கானுங்க. சொல்றேன். பொதுவா தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொதுவா தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது இவ்வளவு நாளு இவர அடிச்சீங்க ஓகே. ப்ரோ ப்ரோ இவர ஒரே நிமிஷம் ப்ரோ. அடிச்சீங்க இப்பயே ஓகே. சொல்றேங்க. இப்ப இந்த பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 3 நாளா அந்த ஆளு இல்ல இல்ல படம் பண்றது சரியில்ல. இந்த டைரக்டர் வந்து அவன் லைஃப் கெட்டு போயிரும். அப்படி இப்படி கண்ட மாரி போடுறதுல என்ன இருக்குன்னு கேக்குறேன். யார் லைஃப யாரு கெடுத்தா? எந்த ப்ரொடியூசர் வந்து அஜித் குமாரா நஷ்டம் ஆனா? சொல்லுங்க பாப்போம். எந்த டைரக்டர் எனக்கு அவருடைய கால் ஷீட்டுக்காண்டி எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் டைரக்டரா அவர் வந்தா இவன் லைஃப் அடிபட்டு போகுமா? இந்த எவனையும் ப்ரூஸ் வந்து புண்டாம தான் ப்ரூஸ் புண்டாம தான் ப்ரோ ஆரம்பிச்சான். நான் நேரு ப்ரோ விட்டுருங்க பேர் வேணாம் நான் பேர் வேணாம் இப்பவும் சொல்றேன். நான் நேம மென்ஷன் பண்ண விரும்பல. நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது எப்படி? எனக்கு அதான் தெரியல. எவனோ ஒருத்தன் இல்ல கண்ணன் ப்ரோ, இதே வயதா என்ன பேசுதுன்னா இப்ப அப்டேட் வந்தோடனே தலை மைடியர் தலைன்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டுறாங்க. எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதான்னு கேக்குறேன் சத்தியமா. ப்ரோ நான் அதெல்லாம் பேச விரும்பல ப்ரோ. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நேருக்கு நேரா மோத முடியாதவனுங்க அவனுங்க செட் ஆஃப்ல இருக்கிற ஐடிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு இவனை அடிங்கடா அப்படின்னா நீ பெரிய ஆள் இல்ல. சொல்றது புரியுதா? நான் இப்பவும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு போட்ட கமெண்ட்ஸ் நெகட்டிவா வந்தது எல்லாத்தையும் பார்த்தா எல்லா மயிராண்டியும் ஒரே குரூப்ல உட்காந்து ஒன்னா கதறிக்கிட்டு இருக்கிறவனால தான் இருக்கு.
சும்மா அங்க ஒண்ணு எவனும் முட்டா புண்டா கிடையாது. நீங்க ட்வீட் போட்டுட்டு நாங்க வந்து கமெண்ட் பார்த்துக்கிட்டு நீ உன்னைய தேடி வரணும்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னைய பிடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. சில்லற புண்டா உன்னைய பிடிச்சு எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. சொல்ற புரியுதா? நீ அதாவது நீ என்னைய பேசு ஏத்துக்கிறேன், என்னைய அபியூஸ் பண்ணு. நான் அதான் சொல்றேனே, உனக்கு யார் யாரை பிடிக்கலையோ அபியூஸ் பண்ணிக்கோ. உன் மேல இருக்க எல்லார் மேல இருக்க வெறிய ஒவ்வொருத்தர் மேல காட்டிக்கோ, வேண்டாங்கல. அஜித்குமார் பக்கம் திரும்புச்சுன்னா எவனா இருந்தாலும் மரியாதை கிடையாது. சீரியஸா தான் சொல்றேன். உனக்கு ஆதிக்க பிடிக்கலையா அடி, ஏன்னா அவரும் ஒரு ஃபேன் பாய் தான். சுரேஷ் சந்திராவை பிடிக்கலையா திட்டிக்கோ. இப்ப என்னமோ நான் முட்டு கொடுக்குறேன் சுரேஷ் சந்திராக்கு, எனக்கு அவர் கோடி கோடியா கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். போங்கடா புண்டைகள். அந்த ஆள் என் நம்பரை பிளாக்ல வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சொல்றது புரியுதா? என் டீம்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும். மணி லைன்ல இருக்கியா? ஆமாண்ணே, ஆமா இருக்கேன். என் நம்பர் சுரேஷ் சந்திரா சார் பிளாக் பண்ணி எவ்வளவு நாள் இருக்கும்? ஆமா பிளாக் பண்ணிட்டாரு, என் நம்பரே நான் பிளாக் முட்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு வச்சிருக்காரு. இருக்கேன். இந்த புண்டைங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்ச நியூஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நீங்க என்ஜாய் பண்ணட்டும் தான். அதுவும் தேவையில்லைன்னா தேவையில்லை. ஓ அப்படியெல்லாம் இல்லைண்ணா. அவன் அந்த மயிரடிகளுக்காக அண்ணா நீங்க நீங்க அப்டேட் போடுங்கண்ணா. பண்ற நான் அதான் அடிக்கடி நீங்க சொல்றேன், போடுறது நீங்க போட்டுட்டே போடுங்க, இருந்தா தயவு செஞ்சு அவ்வளவுதானே. போடுங்கண்ணா. நீங்க வாங்கண்ணா, உங்களுக்கு சப்போர்ட் எத்தனையோ பேர் இருக்காங்கண்ணா, ப்ரோ நீங்க நான் போடுங்கண்ணா கண்ட நாய்ங்களுக்காக. சொல்றேன் ப்ரோ, நான் சப்போர்ட்டை எதிர்பார்த்து எதுவும் பண்ணல. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆளு தான். உண்மையிலேயே சொல்றேன், வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஹேஷ்டேக் முத கொண்டு இங்க ப்ரோ உள்ள சப்போர்ட் இல்ல எல்லாம் இல்ல எங்களுக்கு இல்ல இல்ல தேவையே இல்ல கிடையாது, இல்ல எங்க டீம்லயே. ஒரு நிமிஷம் மணி, நீ கொஞ்சம் அமைதியா இரு மணி. ப்ரோ நான் எனக்கு ட்வீட்டே ஒரு சில நேரங்கள்ல நான் டிரைவிங்ல இருக்கும்போது எனக்கு டைப் பண்ணி தர ஆளே வேற. நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். நான் போடுற ட்வீட் ஆகட்டும், நான் போடுற ஹேஷ்டேக் ஆகட்டும், நல்லா கேட்கணும். டக்குன்னு நான் மேட்ரை சொல்லுவேன், எனக்கு ட்வீட் அனுப்பி விடுவாங்க, அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி தான் நான் போடுவேன். எனக்கு இந்த ட்விட்டர்ல ரீச்சு, இந்த இது அது இது எதுவுமே எனக்கு அது தேவையும் இல்லை. எனக்கு அது இப்பவும் சொல்றேன். நான் இன்னைக்கு நான் போட்டதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் என்னன்னா, நான் எதுவும் போடல, இப்போ உடனே அவர் போடுறாரு, அரசியல் விட்டு போறாரு, வைக்கிறாரு. என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது என்ன அரசியல்? இதுல என்ன இருக்கு? என்ன பாலிடிக்ஸ் நடக்கு? இதுல என்ன இருக்கு? உன்னை வந்து என்னை நம்ப சொன்னா, எனக்கு தெரிஞ்ச நியூஸை நான் போடுறேன். வருது வரல என்னைய தூக்கி போட்டு அடி வையி, நான் எதுவும் கேட்கல. சொல்றது புரியுதா? நேத்தே வர வேண்டிய அப்டேட் வேற, இன்னைக்கு வந்திருக்கிறது வேற. டோட்டலா லாஸ்ட் செக்மெண்ட்ல எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. ரொம்ப எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இவங்களுக்காண்டி தானே எல்லாம் பண்றோம், இவங்களுக்காண்டி தானே எல்லாமே ப்ரொமோஷனுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. எதனால இவ்வளவு தூரம் மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு? சொல்றது புரியுதா? எதனால இவ்வளவு தூரம் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க? படங்கிறது நம்ம 10ன்னு சொல்லிட்டோம், ஏப்ரல் 10 படம். டீசருக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், அவுட்புட் பார்த்துருக்கோம், ரைட்டு ஓகே. ஒன்று ரெண்டு ஒர்க்கு பேக்லாக் ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது, அதை முடிச்சுட்டு டோட்டலாக ப்ரமோஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு செட் ஆஃப்ல மைண்டில் போய்கிட்டு இருக்கையில நீங்கள் எதனால் இவ்வளோ தூரம் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறீங்க? படம் வந்து குட் பட் அக்லி வந்து ஏப்ரல் 10 வராமல் ஏப்ரல் 2026 10ல் வருதுன்னு யாரும் சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லையே. மிஞ்சி போனால் 40 நாளில் படம் வருது. ஓயாமல் அதைத்தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் ப்ரமோஷன் இல்லைனா வராது, படம் அப்படி இல்லைனா வராது, இப்படி இல்லைனா வராது. எதனால? அவ்வளோ டவுன்ஃபால்ல இருந்த விடாமுயற்சி படமே தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க எல்லா ஊர்லயும். ஈவன் எல்லா சிட்டிஸ் ஆகட்டும், எல்லாம் கும்பகோணம் ஆகட்டும், வேலூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், மதுரை ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், எல்லா ஊர்லயும். சாரி, திருநெல்வேலி நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா எங்க ஊர்ல இந்த திருப்பு நாங்க எதுவும் பண்ணல. அவர் சிஎம் சீட் இருந்ததுனால எங்க ஊர்ல நாங்க எதுவும் பண்ணல. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க அவ்வளோ டவுன்ஃபால்ல இருந்த படத்தை. இப்போ இது எவ்வளவு பீக்ல இருக்கு? இதை எதனால நீங்க இவ்வளவு தூரம் மைனஸ்ல கொண்டு வாரீங்கன்னு கேக்குறேன். இந்த படத்துக்கு என்ன குறை? லுக் வைஸ் எதுவும் குறை இருக்கா? கேட்டா உடனே சொல்லிடுவானுங்க, அது என்ன இவர் தடுத்தாரு, ஆமா அவர் தான் கையை வச்சு பிடிச்சுக்கிட்டு விடக்கூடாதுன்னு பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏய், அது எல்லாமே ஷெட்யூல் படி தான் வரும். அவங்க போட்ட ஷெட்யூல் படி தான் எல்லாமே வரும். கார் ஓட்டு அவர் வாட்டுக்கு அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு குடும்பத்தை விட்டுட்டு போய் அவர் ப்ரொஃபஷனுக்காண்டி அவர் போயிட்டு கார் ஓட்டிக்கிட்டு ஓயாம அவரு அது பண்ண ஒருத்தன் பண்ற தப்பால அவர் கீழே விழுந்து எந்திரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அவர் போட்டு நீங்க டிஸ்டர்ப் பண்ணும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒரு சில விஷயங்கள்லாம் மேல வரைக்கும் ரீச் ஆகுது, ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் என்ன பண்ணுனேன், எதனால இப்படி இருக்காங்க, புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களேன்னு எத்தனையோ திருப்பு சொல்லியிருக்கேன். ஆனா மறுபடியும் மறுபடியும் அவர் பக்கமே திரும்பும்போது அது உண்மையான ரீசனா இருந்தா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
உண்மை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க, இதே ஸ்பேஸ்ல இருக்காங்க. யாரும் யாரோட எதையும் தடுக்கல. அப்படி பார்த்தா குட் பை டக்லி டைட்டில் கார்டுக்கு 47 மில்லியன்ஸோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போஸ்ட் என்னமோ விட்டாங்க. ஏதோ ஒரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதெல்லாம் யாரு போடக்கூடாதுன்னு தடுத்தா? ஆமா அதான் 64 64 மில்லியன் மில்லியன் தான். நான் சொல்றேன். செகண்ட் லுக் அதை யாரு தடுத்தா? அதெல்லாம் யாரும் தடுக்கலையே போட வேண்டாம்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யாருமே தடுக்கலையே. நான் இப்பவும் சொல்றேன். ஆஃப்டர் துணிவுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத எல்லாருமே யோசிக்கணும். எவ்வளவு தூரம் மாறி இருக்கு. கேரக்டர் ரிவீல் போஸ்டர்ல இருந்து எல்லாமே கேட்டா உடனே அதே ரோடு அதே இது அப்படின்னு. ம் உங்களுக்கு விட்டாலும் மைனஸ், விடாட்டாலும் மைனஸ். அப்ப என்னதான் பண்ணணும்ன்றீங்க? ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்ணினாலும் உங்களுக்கு இல்லண்ணே, இவங்க ப்ரொடியூசரை விட ஓவரா இது பண்றானுங்க. எனக்கு அதுதானே எனக்கு வெறுப்பா இருந்துச்சு உண்மையா சொல்ல போனா. எப்ப பார்த்தாலும் கலெக்ஷன் எனக்கு அது கலெக்ஷன்ல அப்படி என்னதான் இவனுக்கு கொண்டு போக போறானு எனக்கு புரியவே இல்லைண்ணே. நான் எத்தனையோ பேருக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். கலெக்ஷன்ங்கிறது ஃபேக்கு. ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்காண்டி என்னனாலும் யாருனாலும் பேசலாம். அதை எத்தனையோ திருப்புக்கு இவனுங்களுக்கு சொல்லி புரிய வச்சாச்சு. புரியாத முட்டா கூதிங்களுக்கு எனக்கு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்றது புரியுதா? கலெக்ஷன் போட்டாதான் படம் ஓடும். கலெக்ஷன் தான் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே, இதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா? இந்த படம் அவ்வளவு நடந்துருச்சு, இந்த படம் இவ்வளவு நடந்துருச்சு. எவனையாட்டு ஒருத்தனை ப்ரூஃபோட நிரூபிக்க சொல்லு பார்ப்போம். ஒன்றும் இருக்காது. ஒரு படத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இத்தனை கோடி அடிச்சிருச்சு, அத்தனை கோடி அடிச்சிருச்சு. டோட்டலா இதான். அது எத்தனையோ திருப்பி நான் லாஸ்ட்ல இன்கம் சொல்லிட்டேன். டாக்ஸ் போனா உடனே இல்லம்பானுங்க. ஆமா, அது இல்ல இது இல்ல, படம் நஷ்டம், இவ்வளவு தூரம் போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. எத்தனையோ திருப்பு. ஈவன் போன் கால்ல கூட ஒரு சொல்லியாச்சு. பெரிய படம் 200 கோடி பண்ணிச்சு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க 170 கோடி தான் ஃபுல் கலெக்ஷன். ஐசிஐசி பேங்க்னு போட்டு அந்த இது அட்ரஸோட போட்டு ஒரு ஜிஎஸ்டி மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அது டிஎட்லயே இருக்கும். அது வேணும்னு சொல்றதை நான் அனுப்பி விடுறேன். நிறைய பேர்த்துக்கு அது புரியவே மாட்டேங்குது. கண்ணன் ப்ரோ கரெக்டா சொல்றாங்க. நான் எத்தனையோ திருப்பி சொல்லிட்டேன். ஒரு படத்தை விளம்பரப்படுத்தி சரி இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தே அஃபிஷியலா போஸ்டர் மாதிரி டிசைன் பண்ணி 200 ரூபா கொடுத்தா டிசைன் பண்ணி தரதுக்கு ஆள் இருக்கான். நல்லா கேட்கணும். அதை டிசைன் பண்ணி போட்டு அதை ஃபேக்கா நம்ப வச்சு அது தேவையில்லை. அஜித்குமார் படத்துக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. சொல்றது புரியுதா? கலெக்ஷனுக்காண்டி இங்க எவனும் வரல. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க வர்றது ஃபுல்லாமே அவருக்காண்டி தான். படத்துல 5 நிமிஷம் அவர் வந்துட்டு போனாலும் படம் தான். நீங்க வர்றது அதுக்காண்டி தான் வரீங்க. இப்போ எல்லாரும் சொல்லுவீங்க லாஜிக் எல்லாமே மாறிடுச்சு அப்படி. உனக்கு மாறிடுச்சு, அவர் நடிக்கிறது பிடிக்கல வைக்கல அப்படின்னா ஒன்னு யாருங்க இருக்க சொல்லல. நீ உனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க பக்கமே திரும்பிக்கோன்னு தான் நாங்களும் சொல்றோம். அவர் டிபியை வச்சுட்டு அவரே குறை சொல்ல வேண்டாம். அவருடைய டிபியை வச்சுக்கிட்டு அவரே குறை சொல்ல வேண்டாம். ஒரு டீமா இருந்துகிட்டு நீங்க எல்லாருமே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனி தயவு செஞ்சு அது வேண்டாம். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போதும் ஒரே மாதிரி இருக்க சான்சஸ் இல்ல. இன்னைக்கு அப்டேட் விட்டது உங்களுக்காண்டி இல்ல. நல்லாமே சீரியஸா சொல்றேன். அப்டேட் விட்டது உங்களுக்காண்டி இல்ல. எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப நெகட்டிவா போகுதுன்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு வர வேண்டிய அப்டேட்டை இன்னைக்கு விட்டுருக்காங்க. இன்னைக்கு வர வேண்டிய அப்டேட் இதே இல்ல. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க எல்லாருமே வந்திருக்கிறது ஒரு நேம்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சென்னையில இருக்கிறவனுக்கும் கன்னியாகுமரியில இருக்கிறவனுக்கும் ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் மட்டும்தான். இதுல இன்னைக்கு வேற என்னைய குட்டி சுரேஷ் சந்திராவான். ஐயோ கடவுள். குட்டி சுரேஷ் சந்திரா நானே அவர்கிட்ட சொல்லல. போய் சொல்லுங்க. இல்ல ஆமா ஆமா இல்ல அது நானே சொன்னேன். டேய் இங்க பாரு, அவரை பத்தி உனக்கு தெரியாது, தேவையில்லாத வாயை விட்டுருக்காத நானே சொன்னேன். பேசுற அப்படி இல்ல இருந்து இவங்க அதை பேசுற போட்டுட்டு தான் புண்டைங்க இருக்காங்க. பேசுற புண்டைங்க என் ஃபோன் நம்பர் இருக்கு. டைரக்டா ஃபோன் பண்ணி என்கிட்ட பேச சொல்லுங்க. கேட்டா நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. எந்த மயிராண்டியும் நான் பிளாக் பண்ணல. ஃபர்ஸ்ட் இது என்னோட ஐடியா இல்ல. நான் என்னோட நேம்ல இருக்கு அவ்வளவுதான். எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐடி என்கிட்ட கிடையாது. ஸோ ஐடியை நான் வாங்கி இதுக்கு முன்னக்கூட்டி ஒரு பையன் இருந்தான், அவன்கிட்ட இருந்து வாங்கி நான் யூஸ் பண்றேன்டான்னு சொல்லி என்னோட நேம்ல மாத்தி யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் செட்ல அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களா, அவங்கள இது பண்ணி வச்சிருக்காங்களா நான் ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. எனக்கு அது தேவையும் இல்லை. எனக்கு கொடுத்த ஒர்க்கை நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இப்போ ஸ்பேஸ் முடிச்சுட்டு வெளியில போனாலும் சுரேஷ் சந்திரா தொட்டு கொடுத்து பேச வச்சுட்டாரான்னு ஒரு குரூப் வரும். புலம்பிக்கிட்டே இரு. நீ கடைசி வரைக்கும் புலம்பி தான் சாக போற. சீரியஸா தான் சொல்றேன். இங்க நாங்க படம் வரப்போது கொண்டாட போறோம். நீ கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்க்க போற. ஒரு செட்டுக்கு மேல நீ பண்ணது தப்பு நீயே புரிஞ்சுக்கிட்டு நீ எங்கள்கிட்ட மண்டி போட போற. அவ்வளவுதான் நடக்க போகுது. எவ்வளவு நாள் புலம்புவே தெரியாம தான் கேட்கிறேன். ஏப்ரல் 10 வரைக்கும் புலம்புவியா?
இந்த டீசர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா புண்டையும் வாய மூடிட்டு தான் போக போறீங்க. டீசர் கட்டு அந்த அளவுக்கு இருக்கு. இந்த நெகட்டிவ் பேசுவானுங்களே 3 பேர் சேர்ல உட்காந்துக்கிட்டு, அந்த புண்டா மோனுகளுக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன். உங்களுக்குலாம் இது உங்கள உங்கள எத்தனையோ திருப்பு விட்டாச்சு. இதுக்கு முன்னக்கூட்டி ஒருத்தன் இருந்தான். ஒரு படம் வந்துச்சுன்னா, இப்ப ஒரு ப்ளூ சட்டைய போட்டுக்கிட்டு இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா, சார் அது சார் இது சார்ன்ட்டு வருவான். இருக்கடம் தெரியாம போயிட்டான். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது என்ன ரீசன் என் க்ளோஸ் சர்க்கிள்ல உள்ளவங்களுக்கு தெரியும். அவன் எதனால அமைதியானான்னு. வாய்ச்சொல் வீரன்ல இங்க எவனும். செயல்ல காட்டுவோம். தயவு செஞ்சு அமைதியா இருந்துக்கோங்க. இந்த மிரட்டல் விடுறேன் அதெல்லாம் இல்ல. ஒரு புண்டை எங்களுக்கு மிரட்டி பழக்கம் இல்ல. நீ எங்க வர சொல்றியோ வரோம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இந்த 3 சேர போட்டுக்கிட்டு 3 பேர் குரங்கு மாரி உட்காந்துக்கிட்டு புண்டு இந்த நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்கறதெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கங்க. உனக்கு எங்க துட்டு கிடைக்கும் அவனை தூக்கி வச்சு கொண்டாடு. துட்டு குடுக்கலன்னா இங்க வந்து ஊம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். சொல்றது புரியுதா? இந்த வலைப்பேச்சு புண்டாமோனுங்களை தான் ஓப்பனா சொல்றேன். என்ன வேணாலும் பேசிட்டு போறானுங்க. நீங்க அத கண்டுக்காதீங்க. அவனுங்க உங்கள ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்கி உங்க பக்கம் அவனுங்க பக்கம் உங்கள இழுக்கிறது தான் அவனுங்களுடைய வேலையே. எத்தனை பேரு புரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து 10ஆம் தேதி படம் சொல்லிட்டு இருக்காங்க. படம் வரலையாம், படம் வரலையான்னு எத்தனையோ பேர் சொல்றீங்க. அப்ப அந்த புரொடக்ஷன் ஹவுஸுக்கு என்னதான் மரியாதை? ஒரு 3 பேர் சேர்ந்து கண்ணாடிய போட்டுக்கிட்டு ஒருத்தன் 3 பேரை வந்து உட்காந்துக்கிட்டு அது சார், இது சார், அப்படி சார், இப்படி சார். ஆமா. அவன் தான் 500 கோடி போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றதான் நீங்க நம்பணும். டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாரு, இல்ல டைரக்டர் சொல்றாரு. அவனுங்க மாதிரிதான் இவனுங்களும் மாறிட்டு வரானுங்க. நான் அது நீங்க இப்ப சொன்ன மாதிரிதான் 200 ரூபா கொடுத்து நாங்க படம் பாக்குறோம், எங்களுக்கு இல்ல இல்லாத அக்கறை சீரியஸா அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன அவனுங்க புரியல அவனுங்க எனக்கு. அ- அவனுங்க எச்ச புண்டைங்க. நீங்க டிசப்பாயின்மெண்ட்ல பேசக்கூடிய ஆள்கள். உங்களை கூட திருத்திரலாம். அவனுங்கள திருத்த முடியாது. இப்பவும் சொல்றேன். அவனுங்கள திருத்தவே முடியாது. நாளை பின்ன ஏதாட்டு துட்டு கொடுத்தா அங்க போய் ஊம்பிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்க அப்படி இல்ல. கொஞ்சம் மெச்சூரிட்டியாக கத்துக்கோங்க. உங்கள்ட்ட இப்பவும் நான் கணச்சிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு தான். யாரையும் நான் வந்து மென்ஷன் பண்ணி பேச விரும்பல. யாரையும் நான் திட்டவும் விரும்பல. கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்துக்க புரிஞ்சுக்கங்க. எத்தனையோ நாள் நீயும் டேக் போட்டிருப்ப. விடிய விடிய உட்காந்து முழிச்சிருந்திருப்ப. எல்லாமே நடந்திருக்கும். இல்லங்கல. இங்க எல்லாவனும் அவருக்காண்டி வந்தவங்க தான். எல்லாரும் அவங்களுக்காண்டி உழைச்சவங்க தான். இப்ப எதனால நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற? உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? கலெக்ஷன் வைஸ் போயிருச்சு. கலெக்ஷன் வைஸ் போயிருச்சுன்னா உனக்கு அதுல என்ன டவுன்ஃபால் ஆச்சு? தெரியாம தான் கேட்கிறேன். உன் பிசினஸுக்கு அது எதுவும் பாதிப்பாச்சா? இல்ல உனக்கு என்ன ஆச்சு? நீ யாருக்காண்டி ஃபர்ஸ்ட் வந்த? அஜித்குமாருக்காண்டி தானே? அவர் படமே நடிக்கலன்னா நீ பேசுறதுல இருக்கு. அடுத்தடுத்து 2 படம். அடுத்து பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு சைன் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் அத புடிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது எப்போ வரும்? அது எப்போ வரும்? வரலன்னே வச்சுக்க என்ன செஞ்சிருவ நீ? நான் தெரியாம தான் கேட்கேன். கண்டிப்பா வாரது உறுதி. வரலன்னா என்ன பண்ணிருவீங்கன்னு கேட்கிறேன். அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்க தயவு செஞ்சு. சும்மா அது இது அது இதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப அவன்டா இவன்டா அவர் வயசு என்ன உன் வயசு என்ன அவனை ரிட்டையர்ட் ஆக சொல்லுங்க அப்படின்னு. அதாவது நான் தான் சொல்றேனே இவனுங்களுக்கு இந்த செல்லுல பேசுறோம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. சீரியஸா அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஏதாட்டும் ஒண்ணு நடக்கும். அந்த நேரத்துல இவனுங்க பூரா ஐயா ஆத்தா அம்மான்னு துண்டை காணும் துணியை காணும்ட்டு ஓட போறானுங்க. அன்னைக்கு தான் நடக்க போகுது. நான் வந்து சொல்ல விரும்பல. இதோட நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு மனசுல இருந்தது பூரா நான் பேசிட்டேன். ஸோ புரிஞ்சுப்பீங்க. இப்பவும் நான் மெச்சூரிட்டி ஃபேன்ஸ் இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் ஊம்புன்னா ஊம்புங்க. ஊம்பிக்கிட்டே இருங்க. கடைசி வரைக்கும் நீங்க ஊம்புவதுக்கு தான் லாயக்கு. இப்பவும் சொல்றேன். உண்மையான ஃபேன்ஸ் இதுக்கு மேல திருந்திருவான். சீரியஸா சொல்றேன் திருந்திருவான். அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க பேசுங்க. அவ்வளவுதான். நான் பேசணும்னு நினைச்சது பூரா பேசிட்டேன். படம் வருது. சூப்பர்ண்ணா. டீசர் டீசர் அதே மாதிரி டீசர் ஒரே ஒரு இதுதான் டீசர் சின்ன ஒண்ணே ரிக்வெஸ்ட்ண்ணா ஒண்ணே ஒண்ணே இவங்களுக்கு. ஒண்ணே ஒண்ணே ஒண்ணு. ஆ டீசர் 28ஆம் தேதி. இன்னும் 1 2 அப்டேட் மேக்ஸிமம் நான் சொல்ல விரும்பல. நாளைக்கு வந்தாலும் வரலாம். ஏன்னா டீசர் அனௌன்ஸ்மெண்ட் பிஃபோர் வர வேண்டியது ஆஃப்டர் வர வேண்டியது பிஃபோரே வந்துருச்சு. ஸோ வர சான்சஸ் இருக்கு. இன்னும் அப்கமிங் டேஸ்ல பெரிய பெரிய அப்டேட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ண ரெடியா இருந்துக்கோங்க. நான் இப்பவும் சொல்றேன். நான் சொல்றதுதான் ப்ராப்ளம். நான் சொல்லி இவனுக்கு டிஸ்டர்ப் இல்ல. அவனுங்களுக்கு வேண்டப்பட்டவன் எவனும் வச்சிருக்கானுங்களான்னு தெரியல. அவனுக்கு சொல்றதை அவங்க நம்பிக்கிட்டோம். நமக்கு அது தேவையும் இல்லை. இதுல எனக்கு 10 பைசாக்கு பிரயோஜனமும் இல்லை. நான் என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும். நான் என் செட் ஆஃப்குள்ளேயே நான் வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 100 பேர் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் வச்சுக்கிறேன். அது எனக்கு தேவையும் இல்லை. நான் எத்தனையோ பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்க. அதனாலதான் மறுபடியும் இன்னைக்கு கூட நான் போட்டேன் வருதுன்னு. ஏன்னா எல்லாம் டவுன்ஃபால்ல இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஒரு இது வருதுன்னா கண்டிப்பா சரி கொஞ்சமாட்டு மாறும் அப்படின்னா இன்னைக்கு கூட நான் போட்டேன். இல்லைன்னா நான் மத்தியானமே முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் ட்வீட்டே போடக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஆஃப்லைன் போயிடணும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துக்கணும். இப்போ நான் ஸ்பேஸ் வந்ததுக்கு காரணமும் இதான். வேற ஒன்றும் இல்லை.
எனக்குன்னு மதிப்பு வச்சு ஒரு 10 பேராட்டு இருப்போம். அந்த 10 பேருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு தூரம் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓரளவு தான் எல்லாத்துக்கும் மரியாதை. இது அவனுங்க கடைசியா வச்சுக்கோங்க. இல்ல அவனுங்களுக்காக எங்களுக்காகவாது இருந்தேன், எங்களுக்காகவாது போடணும், அவ்வளவுதானே. நாங்க இருக்கோண்ணே, விடுங்க. ஆனா கண்டவனுக்காகலாம் இந்த மாதிரி என்ன ஆமா பாத்துக்கலாம். ஆமாண்ணா, அது என்ன சின்ன ஆமா, சின்ன கதற ரிக்வெஸ்டாவே கத்திட்டே கேட்டுக்கிறேண்ணா. இருக்கும். நான் இதை கண்டிப்பா ரிக்வெஸ்டாவே கண்டிப்பா. நீங்க தயவு இப்ப நான் செஞ்சு நீங்க போடுங்கண்ணா. சொல்றேன். நீங்க நான் இப்பவும் சொல்றேன் ப்ரோ. இதையே ரெக்கார்ட் பண்ணி இப்ப அந்த பேசிக்கிட்டு இருக்கிறதே ரெக்கார்டு பண்ணி தாங்குறானுங்க. இவனுங்களுக்கு இவனை விட்ட ஆள் இல்ல. இந்த இந்த புண்டைங்க நான் இப்ப சொல்றேனே, எனக்காண்டி எவனும் தாங்க வேண்டாம். ஏன் பின்னாடி யாரும் வர வேண்டாம். நான் அவரை ஃபாலோ பண்றேன்னா நான் அவரை மாதிரி தான் இருக்க விரும்புறேன். யாரும் யாருக்கு கீழேயும் கிடையாது, யாரும் பெரியவன் கிடையாது, யாரும் சின்னவனும் கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான். ஒரு சில பேருக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சவனே மூடிக்கிட்டு இருக்கான். ஒண்ணும் தெரியாதவன் தான் குதிச்சுக்கிட்டு வரான். எதுக்குன்னு எனக்கும் தெரியல. நேத்து சொன்னேன், மோஸ்ட்லி நாளைக்குன்னு சொன்னேன். இந்த ஒண்ணு வந்திருக்கு. வரலன்னா நீ என்ன வேணாலும் பண்ணு. உடனே ஃபேன்ஸ் எமோஷன்ல விளையாடுறாங்க. நானும் ஃபேன்ஸ் தான்ப்பா. நான் இப்பவும் சொல்றேன். நானும் உன்னை மாதிரி ஒரு ஃபேனு தான். எனக்கு உன்ன மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் நான் ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். அத ஏத்துக்கிறதும் உன்னுடைய தன்மை. நான் பிராடுகாரனாவும் இருக்கலாம். இப்போ எப்படிப்பட்டவனாவும் என்னைய நம்புறது நம்பாதது உன்னோட விருப்பம். யாரும் இங்க வந்து நம்ப சொல்லல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்றேன். நான் ட்ராக்கரோ இல்ல க்ளோஸ் சர்க்கிளோ அப்படிலாம் கிடையாது. நானும் ஒரு நார்மலான ஃபேன். அவ்வளவுதான். அஜித் குமார்ங்கிற நேம ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நானும் கொண்டாடுறவன். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச நியூஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது உண்மையான நியூஸா இருக்க போய் தான் நான் ஸ்ப்ரெட் பண்றேன். ஃபேக்க ஸ்ப்ரெட் பண்ணி எனக்கு வந்து எதுவும் கிடைக்க போறது இல்ல. சீரியஸா தான் சொல்றேன். ரசிகர் மன்றமே இல்ல, கலைச்சிட்டாரு. இவங்க ரசிகர் மன்ற தாட்களை வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. யாரும் யாரையும் வச்சு ஆடல. 10 பேருக்கு 10 ஆள் இருக்குன்னா எனக்கும் ஒருத்தன் இருக்காங்க. 10 பேர் இருக்கிற மாதிரி எனக்கும் 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுதான் இது வெளியிலேயே வருது. அதுவும் ஃபைனலா யாருக்காக? உங்களுக்காக தான். டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கானுங்க. ரைட்டு, ஓகே. சில பேர் கேட்பாங்க இது அப்படி இது அப்படின்னு. அவங்களுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்லுதே தவிர மத்தபடி எதுவும் இல்ல. இதுல இன்னொரு ஆர்மி நல்லா கேட்கணும். எங்களுக்கு எவ்வளவோ நெகட்டிவ் வந்துச்சு, எவ்வளவோ மைனஸ் வந்துச்சு, படமே நடிக்க மாட்டேன்ட்டு போயிட்டாரு, நாங்க இப்பவும் அவர் கூட தான் இருக்கோம்னு. உண்மையான ஃபேன்ஸ் நாங்க இன்னும் அஜித் குமார் கூட தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. சும்மா அவர் டிபியை வச்சுக்கிட்டு வந்துட்டு புலம்பிட்டு இருக்கானுங்கன்னா அவன்லாம் அஜித் குமார் ஃபேன் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கட்சிக்கு போயிட்டாரு, நாங்க அவர் கூடயே நொட்டுறோம். உங்களை யாரும் எங்கிட்ட வந்து நொட்ட சொல்லல. சொல்றது புரியுதா? உங்க வேலை என்னமோ அதை பார்த்து போயிட்டே இருங்க. எங்க பக்கம் எங்க பிரச்சனை நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்க பக்கம் யாரும் வரல, நாங்க ஓட்டு கேட்டு உங்கள்கிட்ட வரல ஃபர்ஸ்ட். அதனால ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அடுத்தவன் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி இருந்த ஆர்மி எப்படி ஆயிருச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அசிங்கமா இருக்கு உண்மையிலே. கண்டவனும் வந்து பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளவு கீழ்த்தனமா போகல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. உனக்கு மைண்டு ஃபக்கா இருக்குன்னா நீ அதை உனக்குள்ளேயே வச்சுக்கணும். ஏன் உன் பர்சனல் விஷயத்த வந்து பப்ளிக்கா போட்டுட்டு இருப்பியா? தெரியாம தான் கேட்கேன். உன் ஆள் கூட ஊர் சுத்துற, இன்னைக்கு டேட் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பப்ளிக்கா ட்வீட் போடுவியா? நான் தெரியாம தான் கேட்கறேன். உனக்குள்ள பர்சனலா உனக்குள்ள வச்சுக்க தெரியுது இல்ல? அது மாதிரி இதுவும் அப்படிதான். பிடிக்கலன்னா 4 பேர்ட்ட, அதாவது ஆன்லைன்ல போட்டாதான் அது ஷேர் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை. நானே இந்த சையத் ப்ரோ இருக்காரு, எத்தனையோ பேர்ட்ட நான் பேசியிருக்கேன். ப்ரோ படம் நினைச்ச அளவு வரல ப்ரோ, என்ன பண்றது, சரி பாத்துக்கலாம், அடுத்த படம் பாத்துக்கலாம். நாங்க பேசதான் செய்யறோம். ஒவ்வொருத்தர் அப்படி ஷேர் பண்றது அது நார்மல். ஒரு கட்டத்துக்கு மேல அது வேற மாதிரி போகுது. எல்லாருடைய உழைப்பும் அதுல வீணாகுது. எல்லாருமே அதுல அப்செட் ஆகுறாங்க. ஸோ அதை தயவு செஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த கெட்ட வார்த்தை பேசுனதெல்லாம் யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நான் உங்க யாரையும் பொதுவா பேசல. அஜித்துங்கிற பேரை வச்சு வளர்ந்துட்டு அஜித்துக்கே திரும்பும் போதுதான் எனக்கு கோபம் வருதே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஸோ நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு மேல உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய இதுதான். நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நியூஸை நான் ஸ்ப்ரெட் பண்றேன். நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கும் விரும்பல. பாத்துக்கோங்க. நான் பேசணும்னு நினைச்ச எல்லாத்தையுமே நான் பேசி. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். இவங்களுக்காக நீங்க வந்து போடாமலாம் இருக்காதீங்க. உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நாய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்டேட். ஏன்னா வலிமைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும், விடாமச்சுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். எவனுமே அப்டேட். ஒரு சிலர்லாம் வந்து நீங்க கொடுத்த வந்து சில சொல்றத நம்புறேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போயிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க போடாமலாம் இருக்காதீங்க. கதறவன் கத்திட்டே இருக்கட்டும்.
அது கதர்னால தான் நம்மளுக்கு ப்ரொமோஷனே வருது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதான் ப்ரோ நான் இப்பவும் சொல்றேன். நான் நான் இதெல்லாம் மைண்ட்லயே ஏத்திக்கல. ஏத்துனா எனக்கு அது சொல்ல தெரியல ப்ரோ. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து அது முடிச்சாதான் நமக்கு தூக்கமே வரும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு ஊர், அந்த மாதிரி இதுல நாங்க இருக்கோம். ஓப்பனா சொல்றேன். இதுக்கு தான் இதுல இன்வால்வ் ஆகுறதே கிடையாது. நமக்கு வந்து ஓப்பனா அத ஒரு பிரச்சனையா அதை ஷார்ட் அவுட் பண்ணாதான் நமக்கு தூக்கம் வரும். கண்டவனும் கண்ட மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். இது வந்து சாக்கடைன்னு தெரிஞ்சு போச்சு. சரி இதுல விழுந்தா நமக்கு தான் அசிங்கம்னு சொல்லிட்டு நானும் அமைதி ஆயிட்டேன். எனக்குன்னு 10 பேர் மரியாதை கொடுக்குறாங்களா அவங்களுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணுவோம்னு நான் மத்தியானமே முடிவு பண்ணிட்டேன். சீரியஸா தான் சொல்றேன். அதுக்கு தான் ஈவினிங் கூட இந்த மாதிரி நான் போட்டதே. இல்லைன்னா நான் டோட்டலா வெளியே போகணும்னு நினைச்சிருந்தா எப்பவுமே போயிருப்பேன். பாருங்க, படம் வருது. இனி அப்டேட் எல்லாமே பெரிய பெரிய அப்டேட்டா வரும். ஸோ கொண்டாட ரெடியா இருந்துக்கோங்க. யாரையும் நான் இப்பவும் சொல்றேன், யாரையும் இண்டிவிஜுவலா நான் மென்ஷன் பண்ணல. நீ யாரை வச்சு வந்த, யாரை வச்சு பெரிய ஆளான, யாரை வச்சு நீ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண, அதுங்கிறத ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கோ. இப்போ நீ பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு நீ அவரே எதிர்த்து இது பண்ற அப்படின்னா அது அந்த உண்மையான அஜித் ஃபேன்ஸ் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். சீரியஸா தான் சொல்றேன். இப்பவும் சொல்றேன், நீயும் அஜித் ஃபேன் தான் இல்லைங்கள. ஓரளவு தான் உனக்கும் சொல்லி புரிய வைக்க முடியும். புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னா டீசெண்டா சொல்றேன், உனக்கு பிடிக்கலன்னா விலகிக்கோ. ஆன்லைன்ல வந்துட்டு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற வேலை தயவு செஞ்சு வேண்டாம். இதோட நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா படம் வந்து உண்மையிலே ஒரு ஃபேன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு இதையும் நெகட்டிவ் லெவலுக்கு கொண்டு போயிடாதீங்க. அடுத்தவங்க எல்லாருமே நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம சைட்ல இருந்தும் சரி, அடுத்தவங்களும் சரி. அடுத்தவங்க கிட்ட நம்ம இறங்கி போயிட வேண்டாம் எந்த இடத்துலையும். நமக்குன்னு ஒரு நேம் இருக்கு, நமக்குன்னு ஒரு பப்ளிக்ட்ட ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அஜித் ஃபேனா ஒரு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும் எல்லா இடத்துலையுமே. சீரியஸா தான் சொல்றேன். நீங்க அதை அனுபவிச்சாதான் புரியும். அஜித் ஃபேனா இவன் ஓப்பனா சொல்றேன். நான் மத்த ஆக்டர்ஸை நான் குறை சொல்ல விரும்பல. இவனுங்க அவரை உங்களுக்கு எடுத்த எடுப்புல கேட்கறது இதை தான் கேட்பான். உங்களுக்கு ரசிகர் மன்றமே இல்லையப்பா. ரசிகர் மன்றத்தை எதிர்பார்த்து நம்ம இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேற ஒரு இதுக்காண்டி தான் உள்ளே இருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாட்டு இதை வந்து இது 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 இதோட இது ஸ்டாப் ஆகணும்னு எனக்கு ஆசை. அவ்வளவுதான். ஆன்லைன்ங்கிறது ஒரு நார்மலான ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லாரும் அவரை கொண்டாட தான் வந்திருக்கோம். அவரை நம்ம சைட்ல ஒரு ப்ராப்ளம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து உள்ளவனை கேட்கணும். நம்ம பக்கமே ஒரு ப்ராப்ளம்னா அது நமக்கு அது பெரிய மைனஸ். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரியுதுண்ணா. கரெக்டா பேசுனீங்கண்ணா. இன்னைக்கு வந்துட்டானா நீங்க ரொம்ப என்னென்ன நாங்க பேசினோமோ நாங்க மட்டும் பேசினா அது ஒரு மாதிரி போயிடுதா? அதனால தான் நீங்க இல்ல ப்ரோ, இப்போ நீங்க பேசுவீங்க ப்ரோ, அது கேங் வார் ஆகும். சோ நானே பேசிக்கிறேன், என் பக்கமே திரும்பட்டும்ன்றேன் நான். நீங்களாவது நார்மலா இருங்க, அடிச்சுக்காம. அவ்வளவுதான். என் பக்கமே எல்லாம் வரட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னைய போட்டு அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுவானுங்க. ஒரு அடிமை சிக்கிட்டான்டா வாங்கடா அடிப்போன்ட்டு. அதெல்லாம் புண்டை ஒன்றும் கொடுக்க நீங்க அடிங்க. முடியாதுண்ணா. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல பாருங்க. சொல்றேன். இல்ல இல்ல இனி பாத்துக்கலாம் எந்த புண்டை அடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டேன். சரி ஓகே, பழைய லெவலுக்கு மாறினோம்னா அவனுங்க போனை கட் பண்ண அடுத்த நிமிஷம் வா பாப்ப என்ன நீ தானே பேசுன, வா என்ன பேசணும் இப்ப சொல்லுன்னு தான் கேட்கணும். சொல்றது புரியுதா? உங்களுக்குள்ள இனிமே நீங்க தயவு செஞ்சு அடிச்சுக்காதீங்க. அதுதான் நான் நீங்க லாஸ்டா கொண்டாட ஒன்னே ஒன்று மட்டும் வந்திருக்கீங்க. சொல்லிக்கிறேண்ணா. நீங்க கொண்டாட வந்திருக்கீங்க. நீங்க அவருக்குன்னு வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்க உங்க லெவல யார்ட்டையும் விட்டு கொடுத்துறாதீங்க. அதேதாண்ணா அவ்வளவுதான். அதேதாண்ணா. அதானே ஒரு 50 பேர் வேணா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்கண்ணா. ஆனால் ரொம்ப சொல்கிறேன், ஒரு 5000 பேர் உங்களை நம்பி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் இருங்கண்ணா. நீங்கள் தேவைண்ணா. இப்பயே சொல்லிட்டேண்ணா. ப்ரோ நான் இப்பவும் சொல்றேன் ப்ரோ, என்னைய தூக்கி வச்சுலாம் யாரும் பேச வேண்டாம். நானும் உங்களை மாதிரி நார்மலா உள்ள ஒரு ஆள் தான் ப்ரோ. என்ன எனக்கு அவர் அவர் சம்பந்தப்பட்ட நியூஸ் தெரியுது, அவ்வளவுதான். அதுக்காண்டி நான் வந்து ஒருத்தன் போட்டிருக்கான் வந்துட்டு ஆன்லைன் கடவுள், ஒரு மயிரும் கடவுள் யாரும் இங்க கிடையாது. அவரே ஈவன் கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருந்தான், அதைத்தான் சொல்றேன். இவன் வந்துட்டான் பெரிய ஈவன் புடுங்கி அப்படி இப்படின்னு. இப்பவும் சொல்றேன், நான் சொல்றது நீ பிடிச்சிருக்குன்னா கேளு, பிடிக்கலன்னா தூரப்போ. என்கிட்ட வந்து நீங்க கதறிக்கிட்டு இருக்க வேண்டாம் என் ட்வீட்ல வந்துட்டு. ஸோ என்ன நம்பி இருக்க 10 பேருக்காக நான் ஆன்லைன்ல இருக்க தான் போறேன். என்ன வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்க. நான் பப்ளிசிட்டிக்காண்டியோ ரீச்சுக்காண்டியோ அங்க உள்ள வரல. ஸோ நான் என் வேலையை நான் பெர்ஃபெக்டா பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்க போறேன். கதறவன் கடைசி வரைக்கும் கதறிக்கிட்டே இரு. கதறி தான் நீ சாக போற. ஒரு கட்டத்துக்கு மேல இப்பவும் சொல்றேன்ல, எது வந்து ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கு அடுத்து வந்து நார்மலா வரும்போது உன்னை எவனும் மதிக்க மாட்டான். அதுக்கு தான் இப்பவுமே சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. சரி ப்ரோ,
பாருங்க, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எத்தனை பேர் பார்த்தீங்க வச்சீங்க எனக்கு அதெல்லாம் தெரியல. ஸோ கேட்டவங்களுக்கு ரீச் ஆச்சா போதும். இது தயவு செஞ்சு இதோட எண்டு கார்டு போட்டுருங்க. நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றது ஆன்லைன்ல நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றவன நம்ம தான் போய் கேட்கணும். நீ ஏன்டா இப்படி இருக்க, உனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லி கேட்கணும். நம்ம சைட்லயே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணா அது பெரிய தப்பு. ஸோ இது நடக்காதுன்னு இனிமே நம்புறேன். அத நம்ம சொன்னாதானே நம்ம வந்து பூமர் இல்ல இல்ல என்னோட பூமர்னு என்னோட சொல்லிடுறாங்க. நான் வேற எதுவும் இல்ல. என்னோட இது நிக்கணும். சீரியஸா சொல்றேன். இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இன்னைக்கு நான் போட்ட ட்வீட்ல கதறினானுங்களே அதோட நிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். ஸோ மாறும் நம்புறேன். மாற்றம் உண்டு தான் மாற்றம்பாங்க. ஸோ மாறும் நம்புறேன். இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையும் இல்லை. நீங்க பேசுங்க ப்ரோ. அவ்வளவுதான். ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா. எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்தா. ஆகாஷ், நீங்க இப்ப சொல்லுவீங்க அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவாங்க, அடிக்கிற கீழே ஊமன்ட்டு போயிருவானுங்க. அங்க இதான் வேலை போகுது. இது ஒரு டைலாக் ஒண்ணு வச்சுக்கிறானுங்க எல்லாரும் பேக்கப்புக்கு, அடிக்கிற கீழே தான் அணைக்கும். ஆமா. அதே மாதிரி இது ஆஃப்லைன் பிளானிங்லாம் என்னென்ன வச்சிருக்கீங்க நீங்க கண்ணண்ணா? ப்ரோ போன படம் ஒன்றும் பண்ணல. இந்த படத்துக்கு கொஞ்சம் பெரிய பிளான் வச்சிருக்கோம். பிளான்ஸ் போய்கிட்டு இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பெரிய லெவல்ல பண்ணுவோம். போன வாட்டி சிஎம் வந்ததுனால எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால இங்க செலிப்ரேஷன் வைக்கல. இந்த தடவை இருப்பாங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லு. கண்ணண்ணா டீசருக்கு எதனா பிளானிங் எதனா இருக்கா? ப்ரோ கேட்கல. டீசருக்கு எதனா பிளான் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறானா? டீசர் செலிப்ரேஷன் இருக்கா ப்ரோ? நாங்க படத்துக்கு பண்ணியிருக்க பிளான் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால டீசருக்கு இப்போ வரைக்கும் இன்னும் இல்லை. மேபி இருக்கலாம் ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை. ஓகே 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 ப்ரோ அதாவது ஒண்ணு சொல்லிக்கிறேன். இவ்வளவு தூரம் நம்ம பொறுமையா பேசியும் நல்லா கேட்கணும். இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாருக்கும் இருக்குன்னு நினைச்சுதான் நம்ம பேசணும். ஒரு சில லூசு புண்டைங்க இப்ப ட்வீட் போட்டுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸ்பேஸ்ல இருக்கிறது பூரா லூசா இருக்குன்னு சொல்லி எவனோ போட்டிருக்கானா. ஸோ அந்த லூசு புண்டைக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். நீ தாண்டா கடைசி வரைக்கும் லூசு புண்டை. சொல்றது புரியுதா? நீ தான் லூசு புண்டை. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. உனக்கு நல்லது என்னன்னு நினைக்கிறேன். கரண்ட் கம்பியை தொட்டா உனக்கு தான் ஆபத்து. எரிஞ்சிராத தயவு செஞ்சு. நான் ரொம்ப தர லோக்கலா இறங்குனேன்னு வச்சுக்க. நான் உண்மையிலே சொல்றேன், நான் பேச விரும்பல. இதை ரெக்கார்ட் பண்ணி போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தர லோக்கலா இறங்குனா புண்டை நீலாம் இருக்கிற இடம் தெரியாம போயிருவேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம். நீங்க பாருங்க ப்ரோ, நான் இருக்க டேஞ்சரு. நான் வெளியில கிளம்பிடுறேன். நல்லா இருப்பீங்க. நீங்க பேசிக்கோங்க. வைக்கிறேன். ஓகேண்ணா ஓகே. இன்னும் உனக்கு யாரா உனக்கு பூமி புண்டைங்க சாமி எப்பா டேய் பார்த்தா கொஞ்சமா அறிவு கீழ ஒரு பொட்டை அந்த கர்ணன் ஒண்ணு விஜய் ஃபேன் இருக்கும் பாரு, அந்த பொட்டையை தூக்கி கொடு. அந்த பொட்டை ரெக்கார்ட் பண்றான். அத்தம் பாத்ரூம் ஒரே நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். அவர் சொன்னது விஜய் ஃபேன்ஸையும் சேர்த்துதான் சரியா? ஆஃப்லைன் பிளான்ஸ் ஃபர்ஸ்ட் மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் ஒருத்தர் நிக்க மாட்டீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு தான் அந்த சவாலு, ஓப்பன் சவாலு. அதே மாதிரி எங்க சைட்ல உள்ள அந்த சில தற்கூரிங்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா, அவனுங்களுக்கு ஒன்னும் வேற ஒன்னும் இல்ல ப்ரோ. கொக்கி குமார்லாம் பயந்து கேஸ் குத்தணும் ப்ரோ. விடு ப்ரோ. ஜெயகாஷ் ப்ரோ, கொக்கி குமார்லாம் ஜெட்டில மூத்திரம் போன பசங்க. விடு, மூத்திரம் போன பசங்க தானே அவனுங்க கொக்கி குமார் கிட்ட.